அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது இயல் 1 உள்ள கவிதை பேழை 2வது தான் வயலும் வாழ்வும் அதான் பார்க்க போகிறோம். சரியா? வயலும் வாழ்வும், வயல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபீல்டு. நம்மளோட வயலும் வாழ்வும் பாடத்தில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வயலில் வேலை செய்கிறவங்களாம் களைப்பு தெரியாமல் பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடலை தான் நாம் இப்போது இதில் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நுழையும் முன் பாருங்கள். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நம்ம நாட்டுக்கே முதுகெலும்புன்னு எதை சொல்வோம்? விவசாயத்தை இல்லையா? விவசாயம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பாருங்கள், எல்லாம் கடையெல்லாம் மூட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதை போய் வேகமாக போய் வாங்கினோம்? பட்டு சாலையும் நகை கடைக்குமா போனோம்? இல்லை இல்லையா? முதல்ல காய்கறி கடைக்கும் மளிகை கடைக்கும் தான் ஓடினோம் இல்லையா? அப்படி போய் நம்ம என்ன வாங்கி வச்சு சேர்த்து வச்சோம்? வீட்டில் அரிசி பருப்பை தான் சேர்த்து வச்சோம். யாருமே போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம், நகை கடையில் போய் நகை வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவோம், ஜவுளி கடையில் போய் பட்டு சேலை மற்ற சுடிதார் அது மாதிரி போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம் நம்ம இருந்தோமா? இல்லை இல்லையா? அத்தியாவசியமாக நம்ம என்ன தேவையோ அதை தான் வாங்க கடையாக ஓடி ஓடி அந்த டயத்துக்குள்ளே போய் வாங்கி வச்சுக்கிட்டோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். எது முக்கியம்? நமக்கு உணவு, சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? உலகில் பல வகையான தொழில்கள் இருந்தாலும் உழவு தொழில் தான் முதன்மையான தொழில். அதுக்கு தான் நான் இதை வந்து சொன்னேன். சரியா? நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும். உழவு தொழில் என்னெல்லாம் நடக்குது பாரு. நிலத்தை முதல்ல தெரிவு செய்வாங்க. எந்த நிலத்தை நம்ம எங்கே பயிரிட போகிறோன்ற நிலத்தை முதல்ல சமன்படுத்துவாங்க, சரி செய்வாங்க. அப்புறமா நாற்று பறித்தல், நாற்று நடுதல், அதுக்கு நீர் பாய்ச்சுதல், அதுக்கப்புறம் கதிர் விளைஞ்சோடனே அறுவடை செய்தல், அதை போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலோட செயல்பாடுகள். இவற்றை பற்றி ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்றை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த பாடல் அப்படியே ராகமாகவும் பாடலாம் நம்ம. சரியா? ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, அந்த ஏலேலங்கடி ஏலேலோ வந்து கோரஸாக பாடுவாங்க. சரியா? ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, நாத்தெல்லாம் பெடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோம் ஐயா ஏலேலங்கடி ஏலேலோ. அந்த மாதிரி பாடுவாங்க. மடமடன்னு மடைவழியே ஏலேலங்கடி ஏலேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, சாலு சாலா தாளு விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. இதான் இந்த முதல் 3 பேராவோட வரிகள். சரியா? அடுத்து மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ, கால்படவும் கதிரு புறா ஏலேலங்கடி ஏலேலோ, கலழுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த பாடலில் தொகுப்பாசிரியர் யார் கேட்டால் கி.வா. ஜெகநாதன். சரியா? இங்கே இந்த பாடலோட சொல் பொருள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பாடல் பொருள் சொல்லும்போது ஒரு லைனாக சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? சொல்லும் பொருளும் பாரு. குழி அப்படின்னா நில அளவை பெயர். அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? 1.5 குழி நிலம் பார்த்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த குழி அப்படின்றது ஒரு
ஒரு ஸ்கொயர் ஃபீட் அந்த 4 ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரியா? அந்த நில அளவை பெயர் அது. சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமக்கிறவங்களாம் தலையில் ஒரு துணியை சுற்றி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த சித்தால் வேலை செய்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. கட்டடம் கட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் கலவையை தலை மேலே வைக்கும்போது அந்த அந்த சட்டி வைக்கிறதுக்கு ஒரு கீழே ஒரு துண்டை சுருள் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா? அதுதான் சும்மாடு. சீலை அப்படின்னா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிருதல். நெல் அப்படியே உதிருமா, அதுதான் கழலுதல் அங்கே. சரியா? வாங்க அடுத்து பாடலோட பொருள் பார்க்கலாம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, அதான் முதல் வரி இல்லையா? அதில் உழவு செய்யும் மக்கள் என்ன பண்ணுறாங்களா? ஓடையை கடந்து சென்று போகிறாங்க. அதான் ஓடையெல்லாம் தாண்டி போய் அப்படின்றது ஓடையை தாண்டி போகிறாங்க அப்படின்றதான் அந்த ஃபஸ்ட் லைன். 1.5 குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, அது 2வது லைன் இல்லையா? 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. 3வது லைன் பாரு. சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, அங்கே பெண்கள் என்ன செய்வாங்களா? புடவை இறுக்கமாக தூக்கி கட்டிட்டு எங்கே இறங்குவாங்க? சேற்று வயலாக இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில் இறங்குவாங்க உள்ள இல்லையா? அடுத்து சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஏலேலங்கடி ஏலேலோ. நாற்றெல்லாம் பிடுங்கையிலே அப்படின்னா நாற்று பறிக்கும்போது ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்களாம்? அந்த வயல் வரப்பில் வர நண்டெல்லாம் பிடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு. சரியா? அந்த வயலில் நண்டுகள்லாம் அலையும், அதை பிடிச்சு என்ன பண்ணுவாங்களாம்? சேர்த்து வைப்பாங்களாம். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் அப்படின்னா ஒரு ஜான், நம்மளுடைய கை விரல், அந்த கை நம்ம ஒரு ஸ்பேன் சொல்லி வைப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு இடவிட்டு தான் ஒரு நாற்றாக நடுவாங்க. சரியா? ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். எப்படி செய்வாங்களாம்? சோம்பேறியெல்லாம் இருக்க மாட்டாங்க, கடகடன்னு நடுவாங்க எல்லோரும் சேர்ந்து லைனாக. அந்த பிக்சரில் பார்த்தீங்க இல்லையா? இடைவெளி விட்டு ஆள்களும் நிற்பாங்க, நாற்றும் ஒரு ஜான் இடைவெளி விட்டு நடுவாங்க. சரியா? ஓடி ஓடி நட்டோம் ஐயானா ஓடி ஓடி சுறுசுறுப்பாக நட்டாங்க அப்படின்றது அதோடைய பொருள். மடமடன்னு மடைவழியே இல்லையா? மடைவழியே மண் குளிருமாறு மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, அந்த 2 லைன் கவனி. மடமடன்னு மடைவழியே ஏலேலங்கடி ஏலேலோ மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னா தண்ணி மடைவழியாக பாய்ந்து வரும்போது மண் என்ன செய்யுமா? குளிரும், அப்படியே மண் சேரும் சகதியமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ தான் அந்த நெற்பயிர் நல்லா வளரும். அதுக்கு தேவையான அளவு நீர் பாய்ச்சுறாங்க அப்படின்னு. சாலு சாலா தாளு வெட்டு ஏலேலங்கடி ஏலேலோ 4 நாளாக வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னா சால்னா அங்கே என்னது? வரிசையாக நெற்பயிர்கள் அப்படியே வளர்ந்து செழிக்குது. நட்ட நெற்பயிர்கள் எப்படி இருக்கான்? சாலானா அப்படியே பசுமையாக வளர்ந்து என்ன செய்தான்? அது 4 நாளாக வளருதும், அப்படியே கொத்தாக வளருது அது. சரியா? அடுத்து பாரு. மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. மணி போல, மணினா என்னதாங்க? நெல்மணி. மணி போல பால் பிடித்து, முற்றிய நெல்மணிகள்லாம் மனம் மயங்குமாறு விளைந்தன. அந்த வாசனை, அப்படி நெல்லோட வாசனை அப்படியே கமகம. நாங்கள் அந்த நெல் வயலுக்குள்ளே போனோன்னாலே நமக்குள்ளே அந்த ஒரு வாசனை, ஒரு புதுமையான புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். ஒரு வாசனை அங்கே வரும். அந்த வாசனையை பார்த்தா உழவர்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? நம்ம நட்டு வச்ச நெற்பயிர்களில் நல்லா வளர்ந்து பால் பிடித்து நெல்மணியாக வளர்ந்துருச்சு. அந்த வாசனையை பார்த்து அவர் மனசெல்லாம் மயங்கும் அப்படியே. அடுத்தவங்க என்ன செய்வாங்க? நல்ல நெல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம அதை அறுவடை செய்ய அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ ஆளு பணம் கொடுத்து வரோம் ஏலேலங்கடி ஏலேலோ. எல்லாம் போய் எங்கள் தோட்டத்தில் கதிரறுப்பு இன்னைக்கு இருக்குது வாங்கன்னு சொல்லி ரூபா கொடுத்து ஆள்களெல்லாம் வர சொல்லுவாங்க அந்த காலத்தில். சரியா? அதுதான் ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அறுவடை செய்ய கூப்பிட்டு வர்றது தான் இந்த 2 லைனோட பொருள். சரியா? சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ. சும்மாடு அந்த துணி சுருளெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் வேலை செய்வாங்க இல்லையா வயலில், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே துணி சுருளையும் சேர்த்து கொண்டு போகிறாங்களாம்.
கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ. கிழக்கத்தி மாடுகள்னால் இந்த வயலில் நமக்கு உழவு தொழிலில் எந்த மாடுகள் நமக்கு உதவி செய்யும்? காளை மாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாடுகளை வந்து என்ன செய்வாங்க, நெல் கதிர் அறுத்து ஒரு களத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த செடியோட நெற்கதிரோடு கிடைக்கும். அது மொத்தமாக கட்டாக கட்டி எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அங்கே மாடுகளை நடக்க விடுவாங்க அது மேலே. அப்போ நடக்கும்போது மாடு மிதித்து நடந்து போகிறப்போ அந்த நெல் கதிர்லேருந்து நெல்மணிகள் என்ன செய்யும், தனியாக உதிரும். அந்த கீழே பார்த்து அது மிதிக்குது. அடுத்தது கால்படவும் கதிருபுறா ஏழேலங்கடி ஏழேலோ, கலலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. கால்படவும் கதிருபுறா ஏழேலங்கடி ஏழேலோ, கலலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. இதான் அந்த கடைசி 2 லைன். அந்த மாடுகளோட கால் பட்டவும் நெற்கதிரில் இருக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் அப்படியே கலண்டு என்ன செய்தான், மணிமணியாக நெல் கீழே விழுதான். இதுதான் இந்த பாடலோட கருத்து. சரியா? திரும்ப நான் கருத்தை மட்டும் திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இருக்க கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும்போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். என்ன பிடித்தாங்க? நண்டு. ஒரு சாணுக்கு 1 நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். அந்த அளவு எவ்வளோ வச்சுருக்காங்க? 1 ஜான் அளவு. சரியா? நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரெடுத்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். அவங்க கட்டி கொண்டு போய் களத்தில் சேர்க்குறாங்க. அதை போரடிப்பாங்க. அந்த நெற்கதிர்களை துவைக்கிற மாதிரி அந்த நெற்கதிர்களை அடித்தாங்கன்னா அந்த நெல்மணிகள்லாம் உதிரும். மீதம் இருக்கும். அந்த மீதம் இருக்கிற அந்த நெற்தாள்களை என்ன செய்வாங்க, கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க. அந்த கதிர்கள் மேலே மாடுகள் என்ன செய்யும், நடக்கும். அப்படியே முன்னாடி பின்னாடி நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த கதிர்கள் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாமே, நெல்மணிகள் எல்லாமே அப்படியே கலண்டு உதிர்ந்து விழும். சரியா? இதான் இந்த பாடலோட கருத்து. அது தெளிவும்ல பாருங்கள். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். மதுரை பக்கம் மாடு கட்டி போரடித்தா பத்தாது. மாடுகளுக்கெல்லாம் குட்டி குட்டியாக தானே கால் இருக்கும். ஆனால் யானையோட கால் எப்படி இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே நிறைய நெற்கதிர்கள் விளையுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அங்கே மாடு கட்டி போரடித்தா மாளாது, அதாவது முடியாது நம்மளால், அதனால் யானையை கட்டி போரடிங்கன்னு சொல்லி யானையை அந்த காலத்தில் நடக்க விடுவாங்களாம். எங்கள் மதுரை மாநகரில். அது ஒரு நாட்டுப்புற பாடலில் வாய் வழியாக நமக்கு சொன்ன செய்தி. சரியா? புரியுதா? அடுத்து நூல்வெளி பார்ப்போம். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை தான் நாட்டுப்புற பாடல். இப்போ நம்மளோட பாடல் என்னது, நடவு நடுற பாடல் இல்லையா? அதுபோல் தான் அவங்க நடவு நடும்போது, நாற்று நடும்போது, களை பறிக்கும் போதோ, நெற்கதிர்களை தூக்கிட்டு போகும்போதோ களைப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தங்களுக்குள்ளேயே பாடல் பாடுவாங்க. அவங்க செய்கிற செயலையே பாட்டாக பாடுவாங்க. அல்லது வேறு எதனால் அந்த நாட்டோட வளத்தை பற்றி பாடலாம். இல்லை அந்த குறிப்பிட்ட தோட்டத்தில் யார் அந்த ஓனராக இருக்காங்களோ அவங்கள பற்றி கூட அவங்க பாடுவாங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, நாட்டுப்புற பாடலில் எந்த இலக்கியம்லாம் இருக்காது, எந்த வரையறையும் இருக்காது. அவங்களோட இஷ்டத்துக்கு வார்த்தைகள் போட்டு பாடுவாங்க. அதுதான் நாட்டுப்புற பாடல். இது ஒரு வாய்மொழி இலக்கியம். இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை நாம் மலையருவி அப்படின்ற நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. சரியா? இந்த எழுதினவங்க யார்? கி.வா. ஜெகநாதன். இது ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த மொத்த தொகுப்புக்கு என்ன பேர்? வாய்மொழி இலக்கியம். சரியா? இது வாய்மொழி இலக்கியமாக பாடப்பட்டது தான் நாட்டுப்புற பாடல்கள்.
இது தொகுத்தவர் யார்? இந்த பாடல் இந்த தொகுப்பு வந்து யார்கிட்டேருந்து நமக்கு கிடச்சிருக்கு? கீவா ஜெகநாதன். சரியா? இப்போ இந்த ஒன் வேர்டு கேட்கலாம். நம்ம வயலும் வாழும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? கீவா ஜெகநாதன். நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வாய்மொழி இலக்கியம். இதெல்லாம் ஒன் வேர்டில் நமக்கு கேட்பாங்க. 2 மார்க் 1 மார்க்கில் இந்த நூல்வெளி படிச்சின்னா நீ அழகாக என்ன செய்யலாம்? மார்க் வாங்கலாம். சரியா? நீ படிக்கும்போது புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடல் ஒரு உழவு தொழில் சார்ந்த பாடல். உழவு தொழிலில் என்னெல்லாம் செய்வாங்க? நிலத்தை தெரிவு செய்வாங்க, நாற்று பறிப்பாங்க, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல். இது எல்லாமே உழவு தொழிலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள். சரியா? இந்த பாடலை எழுதியவர் யார்? கீவா ஜெகநாதன். புரியுதா? அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாடல் எல்லாமே இந்த லெசன் உள்ளது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அடுத்து ஒன் வேர்ட் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். என்ன நடுவாங்க? செடியா, பயிரா, மரமா, நாற்றா? முதல்ல என்ன நடுவாங்க? பயிர் இல்லையா? பயிரை வரும், செடி வருமா, மரம் வருமா, நாற்று வருமா? சேற்று வயலில் நாற்று தான் நடுவாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நாற்று தான் வரும். நாற்று தான் அதுக்கப்புறம் செடியாகும். செடியிலேருந்து பயிர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்ம செடி வைக்காமல் பயிர் உடனே விளையாமல் இருக்கும். அது பெருசாக வந்த பிறகு வந்து மரம் ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். இரண்டாவது, வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர். என்ன செய்வாங்க? அறுவடை செய்வாங்களா? உழவா, நடவா, விற்பனையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? அறுவடை இல்லையா? தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர் ப்ளஸ் எடுத்தா, தேர்ந்து ப்ளஸ் தெடுத்தா, தேர்ந்தது ப்ளஸ் அடுத்தா, இல்லை தேர்ந்து ப்ளஸ் எடுத்தா? என்ன சொல்லணும் நாம? ஆப்ஷன் இ தான் கடைசி 4th ஒன் இருக்கு இல்லையா? தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. தேர்ந்தெடுத்து எப்படி பிரித்து எழுதணும்? தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. அடுத்து 4வது பாரு. போடை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். போடை ப்ளஸ் எல்லாம் அது அப்படியே எழுதியிருக்காங்க பாரு. ஃபஸ்ட் ஒன்ல ஆள் அப்படியே அது ப்ளஸ் மட்டும் எடுத்துகிட்டு இயல்பு புணர்ச்சி மாதிரி அப்படியே எழுதியிருக்காங்க. அப்படி நம்ம எழுதலாமா? எழுதக்கூடாது. சரியா? ஓடை எல்லாம் எப்படி பிரித்து எழுதணும்? பிரிச்சிருக்கிறது ஓடை ப்ளஸ் எல்லாம் இருக்குது. ஓடை எல்லாம். செகண்ட் ஒன் பாரு. ஓடை எல்லாம் அது ஆன்சர். ஆ விடை வந்து ஆவண்ணா. சரியா? இரண்டாவதாக இருக்கிறது சரியான பதில். மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஓட்டை எல்லாம், ஓடெல்லாம். நான்காவதாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பதில் கிடையாது. ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடை எல்லாம். ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர் அதுக்கு. சரியா? ஃபஸ்ட் ஒன்று திரும்ப சொல்கிறேன். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். சரியா? புரியுதா? புரிஞ்சு படிங்க. இந்த பாடத்துலேயோ பாடல்லையோ எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ கேட்கலாம். சரியா? பொறுத்துக பாரு. நாற்று என்ன செய்வாங்க? நடுதல். நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். சரியா? திரும்ப சொல்கிறேன். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். சரியாம்மா? நன்றி.